करो। सुनो, सब लोग अपना माल और पैसा जल्दी से बाहर निकालो, वरना जान से मार डालूंगा, समझे? चलो, निकलो, 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 निकलो। हम लोग तो नया मैरिड है, छोड़ दो प्लीज। माल निकालो, छोड़ दूंगा। अच्छा, नगे क्या कर रहा है? जल्दी ले लो। मंगलसूत्र भी निकालो। वो तालियां क्या करांडी? अय्यो, ये उयरे बोलालो तरमाटे। नहीं तो तुम्हारे मर्द के जान निकालेगा। तालियां कुडुकलना என்ன கொன்னு போடுறேன்னு சொல்றான்டி. अय्यो, வேலங்க, तालियां கட்டி கொடுத்துறே। मंगलसूत्र वापस करो। कौन है मैं? नंदनदा वो पार्ट है। खत्म कर दो उसे। அடிச்சிட்டு போறது. ஜாओ. आओ. எல்லார் பொருளையும் மீட்டுட்டு வந்துட்டேன். அவசரப்படாம எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துக்கோங்க. என்னமா தேடுற? என் தாலியை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் தேட வேண்டாம், உன் தாலி என்கிட்ட தான் இருக்கு. 8, 9, 10. நிறுத்து. குட் குட். என்ன 40 ரூபா 10 பைசா. 10 பைசா என்ன கொசுரு? மேல போட்டு தரேன், 50 ரூபா வச்சுக்க. தம்பி, ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற? ஓ, சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10ஆம் நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா இந்த கோலம்போட ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா, சின்னப்பா. ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். ஊட்டாண்டு வந்து பெல்ல அமிக்கினே இருக்கியே, என்னமா ஓனா? இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும்னு பேப்பர்ல போட்டுருந்தது, அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுல கூடு பார்க்க வந்திருக்கியா? இது புடி. என்னது? இந்த கலேஜ கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டில கலாச்சிட்டு வா, அப்பல பேசுவோம். புடி. என்னமா இது? வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி, நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணாம், நில்லு. அண்ணா நகர் வரதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு வந்த கலிக்க. நில்லு. போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல, இது போதும் போ. வீட்ல எல்லாம் என்ன தானே? ஐயோ, என்ன பண்ணாலும் இவளுக்கு வீட்ல இந்த நாத்தம் நடந்து. இந்த கலிஜே புடி. இப்போ உள்ள போலாமா? இல்ல,
உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த வீடு உனக்கு வாழ கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானி அம்மா இந்த வீடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ, அழியும் இல்ல எலியும் இல்ல அவங்க. இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஷனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கிட்டு போ. வா. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். ஆமா. எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஆளக்கானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக் அட் தி பிளேஸ். பெல். ஹலோ, பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். 1 மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் 1 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீட பாத்துக்கிறேங்க. வரங்க. நிலவு சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கூட்டத்துக்காரரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இறங்கின மனசு. தேங்க் யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15,000 ரூபாய் தரணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார். டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ என்கிட்டயே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் we are CID officers. எஸ் சார். மிஸ்டர் மிஸ்
பியானோ பிரமாதமா வாசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க்யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இதை வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். You are a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. தேங்க்யூ. இது உங்க ரூமா? அதான் என் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எடுத்திருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன். ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவுங்க. அது சரி. நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே? உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட 2வது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னருக்கு கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா. ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கிறேன். Agreed. Let's go. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. சித்தப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது. முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு உழைச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடா. எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். 76, 77, 78, 79. இதுக்கு மேல முடியல பண்ணாரு. Miss Banu, I'm ready. Yes, I'm coming. Number 1, அயோக்கிய ராஸ்கல். என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இப்ப அதுல இங்கிலீஷை கலந்து கண்ணபிடான்னு திட்டுறீங்க. I'm sorry, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க. நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரையே திட்டினீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பார்க்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? பின்ன என்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலக மாட்டுவானுங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? பிரான்ச் அடையார் ஆலமரம். என்னது, ஆலமரமா? இல்ல ஆலமரம் இருக்கிற அடையார் பிரான்ச். அடையார்லயே வேலை பாக்குறீங்க? பின்னையா அண்ணா நகர் குடி வந்தீங்க? இது இந்த கடைசி, அது அந்த கடைசி. இன்னும் 3 மாசத்துக்கு என்ன இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரா போட்டிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு தாவிடுவேன். Thanks for your dinner. You're welcome. Good night. Good night. பானு, பவர் கட் ஆயிருச்சு. திரும்ப வருமா? வந்தாலும் வரலாம், விடியற வரைக்கும் வராமலும் போகலாம். வராமலும் போலாமா? எங்க நிக்கிறீங்க? மாடிப்படியில. எதுக்காக கேக்குறீங்க? இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுற விஷயம் இல்ல. பக்கத்துல வாங்க, காதோடு காதா சொல்றேன். What? அட பாவி, உன் கேட்டது இப்பதான் எனக்கு புரியுது. பவர் கட்டை பயன்படுத்திய மேல எங்கேயாவது கை வச்ச ஓடு கத்தி ஊரை கூட்டிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் அதுக்காக கூப்பிடல. எதுக்காக? இருட்டில் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, வீட்டுல மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு. கரண்ட் வர்ற வரைக்கும் அதை ஏத்தி வைக்கலாம். சீக்கிரம் ஏத்துங்க. இருட்டுல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. அந்த ஸ்டாண்ட் மேல என் பெட்ரூம்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்னங்க இது? இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்கு கூடி வந்த திடீர்னு என்ன கூப்பிட்டு மாடி ஏற சொல்றீங்க?
இந்த கும்மிருட்டுல நான் கண்ணு தெரியாம எது மேலேயாவது மோதிர போறேன். ஒண்ணு செய்யுங்க, நீங்களே மாடிக்கு போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மாடிக்கு போக மாட்டேன். கர்ப்பம்பூச்சி நிறைய இருக்கு. தைரியம் புருஷ லட்சணம். நீங்களே போங்க ப்ளீஸ். வகையா மாட்டிக்கிட்டேன். வெள்ளிங்களையும் தடக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, அதான அது. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நேரா அறுபடி மேல போங்க. 5 6 ஏரியாச்சு. மறுபடியும் நூல் பிடிச்ச மாதிரி 3 படி மேல போங்க. எத்தனை தடவை தாங்க நூலை பிடிக்கிறது? சொன்னது செய்யுங்க. சரிங்க. 1 2 3. இதுக்கு மேல படி கிடையாது. வந்தாச்சுங்க. இப்போ உங்க இடது பக்கம் திரும்பி கைய ரெண்டையும் நீட்டி தடவி பாருங்க. முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. என்னங்க இது? ஒரு பக்கம் தடவனா சொர சொரன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் தடவனா வழுவழுன்னு இருக்கு. இது கதவா செவிரா? அது கதவுதான். மெல்ல திறங்க. கதவை திறந்தாச்சு. உள்ள நுழையட்டுமா? அவசரப்படாதீங்க. கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாக்குறேன். இருட்டுல தடவை தான் முடியும். இப்படி பார்க்க முடியும். ஐயோ, கிடைச்சிருச்சு. 2 கப்பு கிடைச்சிருச்சுங்க. கரெக்ட். அது 2 டீ கப். நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி போய் தடவை பாருங்க. அங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும். பக்கத்துலயே தீப்பெட்டியும் இருக்கு. கேண்டில் ஏத்துங்க. அப்பா, ஒரு வழியா மெழுகுவத்தி ஏத்தியாச்சு. இந்த ஸ்டாண்ட் எப்படி ஜொலிக்குது? அவ்வளவு தங்கமா? இல்ல, தங்கமுலாம் பூசின வெள்ளி ஸ்டாண்ட். எங்க வாங்குனீங்க? இது விலைக்கு வாங்கினதில்ல. ஒரு பாதிரியார் எங்க அப்பாவுக்கு பரிசா கொடுத்தது. அவரோட நினைவா எங்க அப்பா இது ஒரு புனிதமான பொருளை சாகுற வரைக்கும் பாதுகாத்து வந்தாரு. இப்ப எங்க அப்பா ஞாபகமா நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். ஓஹோ, சென்டிமெண்டல் ஸ்டாண்டோ? கரண்ட் வந்துருச்சு. கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு போய் மேல வச்சுட்டு வாங்க. ஐயோ, வேணாங்க. மறுபடியும் கரண்ட் கட் ஆச்சுன்னா நான் தான் மாட்டிப்பேன். இந்த வம்பே வேண்டாம். பிடிக்கும்.